தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பூ வியாபாரி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முப்புடாதி வழங்க கேட்கலாம். முப்புடாதி, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ஊத்துமலை கிராமத்தில் பவுண்டு தெருவில் வசித்து வந்தவர் சுடர் வடிவேல். ஊத்துமலை பஸ் நிறுத்தம் அருகில் இவர் பூக்கடை நடத்தியும் வந்துள்ளார். அவரின் கடை முன்பு ஆக்கிரமிப்பு செய்வதாக கூறி சுடர் வடிவேலுவுக்கும் அவரது கடையின் எதிர்புறம் கடை வைத்துள்ள கார்த்திக் பிரபாகரன் என்பவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கார்த்திக் மற்றும் சுடர் வடிவேலு இடையே சண்டை நடந்துள்ளது. கடந்த வாரம் சுடர் வடிவேலுவின் இளைய மகள் செல்வி பாம்பு கடிபட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததால் அவரது மனைவியான தவ மாரியம்மாள் மகளுடன் மருத்துவமனையில் தங்கியிருந்தார். அதனால் அன்று இரவு சுடர் வடிவேலு வீட்டில் தனியாக தங்கியிருப்பதை அறிந்த மர்ம நபர்கள் அவரை இரவில் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊத்துமலை போலீசார் இந்த கொலை சம்பந்தமாக விசாரணை நடத்தினர். கொலையில் கார்த்திக் பிரபாகரன் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என எண்ணிய போலீசார் அவரை தேடிய போது அவர் தலைமறைவாகி இருந்தது தெரிய வந்தது. உடனே அவரது செல்போன் உபயோகத்தை பயன்படுத்தி போலீசார் அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தனர். அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது தனது நண்பர்களான கணேசன் என்ற கார்த்திக், மணிவண்ணன், அருண் பாண்டியன், உதயகுமார் ஆகியோர் சேர்ந்து திங்கட்கிழமை அதிகாலை சுடர் வடிவேலுவின் வீட்டிற்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்தவரை கதவை தட்டி எழுப்பி சரமாரியாக அரிவாளால் வெட்டியதாகவும் அதனைத் தொடர்ந்து காரில் தப்பி ஓடியதாகவும் கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஊத்துமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையில் ஈடுபட்ட 5 பேரையும் தற்பொழுது கைது செய்து கொலைக்கு பயன்படுத்திய கார் மற்றும் அறிவாள்களை பறிமுதல் செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.